வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு அழகான காதல் கதை சொல்ல போகிறேன். ஒருத்தர் வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்கள் நடந்துருது. அது எப்படி நடக்குது, எப்படி மாதிரி நடக்குதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. நடந்து முடிஞ்ச பிறகு தான் ஐயோ இப்படி நடந்துருச்சோ அப்படின்னு யோசிப்போம். அதுபோல் ட்ரெயின் பயணம் போல் நிறைய பேர் வாழ்க்கை போகும், போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சதும் அப்படியே ட்ரெயினில் இறங்கி போயிடுவாங்களே, அந்த மாதிரி போயிடுறோம். அதேமாதிரி தான் இது ஒரு ட்ரெயினில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள், கேளுங்க. ஒரு பையன் வேலைக்காக ட்ரெயினில் போகிறான். அப்போது அவனது அதே கம்பார்ட்மெண்ட்டில், அவனோட கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பொண்ணு, அவங்க அப்பா அம்மா எல்லோரும் ஏறுறாங்க. அவனுக்கு அந்த பொண்ணை பார்த்ததும் அந்த பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருச்சு. ஆனால் அவன்கிட்ட சொல்ல முடியல. சொல்லாமல் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனோட காதலை அவன் கண்ணாலேயே அவளுக்கு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதில் பண்ணிக்கிட்டு பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டே இருக்கும்போது இவன் பார்க்குறத அந்த பொண்ணு பார்த்துட்றான். அந்த பொண்ணுக்கும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஆசை இருக்குது. பட் ஆனால் அவளாலையும் சொல்ல முடியலை. சொல்லாமல் அவளும் இவனை பார்த்துட்டு, யாரோ ஒருத்தன் பார்க்குறான், நம்ம அழகாக இருக்கும் போல் நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அப்படியே இருக்குது. இவங்களும் எங்களோட ட்ரெயின் பயணம் போய்கிட்டே இருக்குது. போக போக இவனும் பார்த்துக்கிட்டே இருக்கான். இவகிட்ட நம்ம எப்படிடா பேசுகிறது, என்ன மாதிரிடா பேசுகிறது அப்படின்னு யோசிக்கிறான். எப்படி பேசணுன்ட்டு யோசிச்சுக்கிட்டே பேசணும், எப்படியா பேசணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கான். அப்போ இவனும் லெட்டின் வரான். லெட்டின் வந்ததும் அங்கே போயிட்டு வெளியே வரும்போது இவன் அந்த இதில் நின்றுக்கிட்டே நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடலாம். சொன்னதும் அவன் மனசுக்குள்ள சந்தோஷம்தான். பட் ஆனால் அவன் டக்குன்னு ஒரு கோபம் அந்த மாதிரி வந்துடுறான். இவனும் பயந்துடுறான். ஐயோ ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ, எதுவும் சொல்லிடுவாளோ அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டு அப்படியே இருக்கான். அவளுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம், ஐயோ நம்ம ஒருத்தன் இப்படி சொல்லிட்டானே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அவன் இருக்கான். அதுக்கப்புறமா இவங்க அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அவளும் பார்க்குறான், இவனும் பார்க்குறான். ரெண்டு பேரும் பார்த்துட்டு அப்படியே பரிமாறிட்டுருக்காங்க. அவங்களோட கண்ணாலேயே காதல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பேசலை, ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க ஃபேமிலியோடு பேசிகிட்டு இருக்கு. இவன் இங்கேருந்து அமைதியாக பார்த்துட்ருக்கான், நல்ல பையன் மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, எப்படியாவது அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஸ்டேஷன் வருது. இன்னும் ஒரு அடுத்த ரெண்டு ஸ்டேஷன் இல்லை, அடுத்த ஸ்டேஷனு அவளோட ஸ்டேஷனாக இருக்குது. இவனுக்கு பதட்டம். ஐயோ இவ்வளோ நேரம் பார்த்தோமே, நமக்கு வேறு பிடிச்சி போச்சு, இந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது காதலை சொல்லணுமே அப்படின்னு நினச்சிட்ருக்கான். என்ன பண்ண, எப்படி சொல்ல, எந்த ஒரு எண்ணமும் இல்லை. கடைசியில் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க சாப்பிட்றாங்க. நம்ம அடுத்த ஸ்டேஷன் வரதில்ல, இனி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு உடனே சாப்பிட்றாங்க. இவன் சாப்பிட்டுட்டு கை கழுவுற நேரமாக பார்த்து இவன் அவனோட மொபைல் நம்பரை எழுதி அவகிட்ட கொடுத்துட்றான். அவளும் எப்படியோ வாங்கிட்டு போயிடுறான். அப்போ இவனுக்கு ஒரு சந்தோஷம், அப்பா உண்மையாக தான் நம்மளை பார்த்துருக்கான், மனசார தான் பார்த்துருக்கா அப்படின்ட்டு. வாங்கிட்டு போனதும் ரெண்டு பேரும் கண்ணாலே பாய் சொல்கிறாங்க, டாட்டா காமிக்கிறாங்க, ஸ்டேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப அவங்களோட காதல் அப்படியே அந்த ரயில் பயணத்தில் முடிஞ்சு, அந்த ரயில் பயணத்தோடு முடியுது அப்படின்ன மாதிரி இல்லாமல் அவங்களோட காதல் திரும்பவும் அப்படியே போய் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே போல் தாங்க, காதலுக்கு கண்கள் இல்லை என்று அனைவரும் சொல்கிறார்கள். ஆனால் இவர்களின் காதல் அவர்களின் கண்களால் தான் பெரியது. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம கிடைச்சான் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை கீழே போடுங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ்.